ஆ, ஐயோ! என்னது இது? என்னோட குவைட் டைமை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக ஒரே சத்தமா இருக்கே. ஒரு சமாதானமே இல்லை, ஒரு கனெக்ஷனே இல்லை. ஏதோ நான் ஏதோ ஒரு ஷேடோ கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ! அக்கா, நீங்கள் ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஆமாம் ஸ்டீவ், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ரொம்ப பாரமாக இருக்குது ஸ்டீவ். மனசெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது ஸ்டீவ். அந்த டார்க்னஸ் ஏதோ ஏசப்பா வந்து எனக்கு ரொம்ப விலகி இருக்கிறதா காமிக்குது ஸ்டீவ். அது என்னமோ தெரியல ஸ்டீவ். ஏதோ என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்டில் வந்து ஏதோ உண்மைக்கு எதிராக ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஸ்டீவ். என்னன்னே புரியல. ஆனால் ஜீசஸ் தானே நம்மளை சேவ் பண்ணுவாங்க. கரெக்டு தான், ஜீசஸ் தான் நம்மளை சேவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னோடய பயம் வந்து என்னோடய நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பவர் ஆஃப் டார்க்னஸ் போல. ஏதோ ஒரு பிக்கஸ்ட் பவர் இதுதான். ஸ்டீவ், இந்த வசனத்தை லிசன் பண்ணு ஸ்டீவ். கொலோசையர் 1:13 ஸ்டீவ். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பைபிள் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேக்ட் புக்குங்க ஸ்டீவ். இது வந்து ஒரு ஃபீலிங் புக், ஓகேவா? இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இருளின் அதிகாரத்திலேருந்து நம்மை விடுதலையாக்கி அப்படின்னா காட் வந்து நம்மளை ஆல்ரெடி வந்து அந்த பவர் ஆஃப் டார்க்னஸில் இருந்து நம்மளை டெலிவர் பண்ணிட்டாரு ஸ்டீவ். அந்த அந்த ட்ரை ஃபீலிங் வந்து ஏதோ ஒரு பொய். அது வந்து என்னை ஏதோ நான் இன்னும் அந்த பவர் ஆஃப் டார்க்னஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னு என்னை நம்ப வைக்கிறதுக்கு அது ஒரு நம்ப வைக்குது ஸ்டீவ் அந்த பொய். ஆனால் அந்த பவர் ஆஃப் டார்க்னஸ் தான் காட் வந்து ஆல்ரெடி உடச்சிட்டாரு ஸ்டீவ். அக்கா, நீங்கள் சூப்பர்க்கா, அத்தாரிட்டியே உடச்சிட்டிங்கக்கா. ஆமாம் ஸ்டீவ், எக்ஸாக்ட்லி ஸ்டீவ். நம்ம அந்த வசனத்தில் காட் வந்து நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அவரோட கிங்டம்க்கு. அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற கிங்டம் வந்து ஏதோ ட்ரை டெசர்ட்டோ ஏதோ ரூம் கிடையாது, ஓகேயா? நம்ம இருக்கிறது வந்து காடோட கிங்டம். நம்ம வந்து காடோட கிங்டம் தானே. அதனால் நமக்கு அந்த கிங்டம்னா ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, ஓகேவா? ஸோ நம்ம காடோட கிங்கராக இருக்கிறதால நமக்கு வந்து அந்த பவர் ஆஃப் டார்க்னஸோட அந்த அத்தாரிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு காட் வந்து நமக்கு உரிமை கொடுத்துருக்காரு, ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. லவ் கிங்டம் டாக்கா பெஸ்ட்டு. ஆமாம் ஸ்டீவ், உண்மைதான். ஓகே, சரி, ஓகே, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? ஏசப்பா, எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி ஆஃப் டார்க்னஸை உடச்சி எடுத்து உரிமை கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஏசப்பா. உங்களோட கிங்டமில் எங்களை ஒரு மெம்பராக ஏற்றுக்கிட்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசு நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகேவா? இப்போ டவுட்ஸ்லாம் கிளியரா? கிளியரு. ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். இந்த சின்ன வீடியோ மூலமா நீங்கள் எப்படி அந்த 2 பேரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஒரு சிங்கிள் ட்ரூத்தை வச்சு ஃபைட் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. கொலோசியன்ஸ் 1:13 அது வெறும் வசனம் கிடையாது, அது நம்மளோட லீகல் டாக்குமெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம லைஃப்பில் வர வரி, ஃபியர் ஆர் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இதெல்லாம் அந்த அத்தாரிட்டி ஆஃப் டார்க்னஸோட டூல்ஸ் தான். அந்த திங்ஸ் எல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை கிறிஸ்டாக வச்சுட்டு ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஆண்டவர் அந்த ட்ரான்ஸ்ஃபரை கம்ப்ளீட் பண்ணி நம்மளை ரெஸ்க்யூ பண்ணிட்டாரு. அந்த ஓல்ட் கிங்டம்க்கு நம்ம மேலே ஒரு லீகல் பவரும் இனிமேல் இல்லை. அண்ட் த செகண்ட் பார்ட், ஹி டிரான்ஸ்லேட்டட் அஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹிஸ் டியர் சன். இது ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் மாதிரி. ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்ரஸ் வந்து இனிமேல் கிரைஸ்டோட கிங்டமில் தான் இருக்குது. அப்படின்னா நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் வந்து பீஸ், ஜாய் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பவர் ஆஃப் டார்க்னஸ் உங்களோட
தாட்ஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் இருந்த அந்த லெசனை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் மூட். ஜஸ்ட்டாக உங்களோட நியூ அட்ரஸை டிக்ளேர் பண்ணி அந்த கிங்கோட பீஸில் வாழுங்க. வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த கொலோசியன்ஸ் 1:13 ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கிட்டு இந்த 2026 என்டர் ஆகுங்க. இந்த வருஷத்துலேயும் ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் வைக்கப்படுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போது. ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த கம்மிங் இயரில் வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர். ஹாவ் அ பிளஸ்ட் நியூ இயர். தேங்க்யூ. பாய்.